காதலிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ணாமலை கிட்ட வந்து முத்து, அப்பா எங்கப்பா போயிருந்தீங்க, நீங்க இல்லாம நாங்க எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா, நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுதான் நான் வந்துட்டான், இல்லை இனி எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் அந்த மாதிரி எல்லாம் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றாங்க. சந்தோஷன்றவங்க வந்ததும், இங்க பாருங்க, நீங்க கலப்பின பூகம்பம் இப்ப வரைக்கும் எங்க குடும்பத்தை ஒரு ஆட்டம் ஆட்டிடுச்சு, திரும்பவும் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை வந்து, முத்து அவரை எதுவும் சொல்லாத, நான் தான் அவரை வர சொன்னேன்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்து, என்னப்பா சொத்தை பிரிச்சுட்டீங்களா, என்னுடைய பங்கை நான் விற்கிறதுக்காக அவர்கிட்ட பணம் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் வர சொன்னீங்களான்றாங்க. உடனே விஜயா பயங்கர கோவப்பட்டு, இங்க பாரு, யாராவது நீ சொத்தை பிரிக்கணும் எடுக்கணும்னு ஏதாவது சொன்னீங்க நடக்கிறதே வேற, சொத்தையும் பிரிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கவுங்க கடனை அவங்கவுங்க பார்த்தா பாருங்க, பார்க்க கட்டி பிரிச்சு கூட எடுங்கடா, நானும் என் புருஷனை உயிரோடு இருக்கிற வரைக்கும் சொத்தை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். விஜயா ரொம்பவே கண்டிஷனாக சொல்லிடுறாங்க. இது கேட்டதுமே மனோஜ், எப்பவுமே என் அம்மா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களே வந்து இப்படி பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் ரோகிணி நீ தான் சொன்னதும் உடனே ரோகிணிக்கு பயங்கர கோவம் வருது. போதும் மனோஜ் நிறுத்து, எப்ப பாரு எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணமா, நான் வந்து உனக்கு நல்ல ஐடியாவா கொடுத்தேன், அந்த ஐடியாவை நீ ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணாம இப்படி பேசிட்டு இருக்க, முதல்ல அந்த சந்தோஷி சார் வந்திருக்காரு, என்ன ஏதுன்றத அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உன்னுடைய அப்பா வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாங்க, இனியும் வந்து நான் உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு எது இவ்வளோ பணம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அண்ணாமலை அந்த பணத்தை எப்படி ரெடி பண்ணி கொடுத்துப்பாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.